1ஆம் தேதிக்குள்ள எதிர்பார்க்கலாமா அறிவிப்பு வருன்னு? அது எப்படிங்க நான் சொல்ல முடியும்? 1ஆம் தேதிக்கு முன்னாடி வந்தா நீ ஏத்துக்க மாட்டீங்களா? இல்ல 1ஆம் தேதி முன்னாடி வந்து சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? என்ன அரசியல்ல எதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அரசியல்ல ஐயா என்ன சொல்லிருக்காங்க? அரசியலில் எதுவும் நடக்கும்னு சொல்லிருக்கிறாரு. அத இவர் இருக்கிற கூட்டணியில இருக்கக்கூடாது, அவர் இருக்கிற கூட்டணியில இருக்கக்கூடாது. வெற்றி மட்டும்தான் குறிக்கோள், கொள்கையுடன் கூடிய வெற்றி. ஆனா எங்க ஐயா மேல எந்த கேஸும் இல்ல, யாருடைய மிரட்டலுக்கும் எந்த காலத்திலையும் அவர் பயந்துக்கு போறதில்ல. அது எனக்கு தெரியாது. எந்த வழக்கம் அதிகார வர்க்கத்துக்கு பயந்துக்க மாட்டார். மக்கள் நலன் ஒன்னே குறிக்கோளாக எந்த முடிவும் எடுப்பார். மீண்டும் அங்க போயிட்டு மீண்டும் கூப்பிடாதீங்க. நன்றி, வணக்கம். இப்ப தேர்தல்னு வந்தா பேசாம இருப்பாங்க. ஆனா சொல்ல முடியல. நாங்க தேர்தல் ஏங்க இப்ப பொண்ணு ஒரு வீட்டுல பொண்ணு இருக்குது, கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குது. அதான் அது அந்த பருவம் அடைந்த பெண். அந்த பொண்ணை மாப்பிள்ளை வீடு வந்து பார்க்கதான் செய்வாங்க. அத பாக்குற மாப்பிள்ளைங்கெல்லாம் அந்த பிள்ளை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. பெண்ணுக்கு பிடிக்கணும், மற்றது இன்னும் பேச வேண்டிய இதில் இருக்குது, உறவினர்களுக்கு பிடிக்கணும். அந்த மாதிரியான பல செய்திகள்லாம் இருக்குது. அது விரைவில் நல்லது நடக்கும். சார், விரைவில் நல்லா நடக்கும். ஆனா கையெழுத்து போடுறது இங்கதான் கையெழுத்து போடுவார் ஐயா. தைலாபுரம் தோட்டத்தில் கையெழுத்து போடுவார். அது எந்த மாற்று கருத்து? அது எந்த மாற்றம் இல்லை. தைலாபுரம் தோட்டத்தில் தான் 2026 முதலமைச்சர் யார் என்று உறுதி செய்யப்படும். புகார் இல்லையா? ஏங்க சட்டமன்றத்துக்கு போறோம். ஏங்க இது ஏங்க அவரு என்னென்ன ஒப்புதல் கொடுத்த மாதிரி? அதுக்கு ஒப்புதல் கொடுத்த அதிகாரம் எனக்கு இல்லைங்க, உள்ள இருக்கிற தெய்வத்து தான் இருக்குது. ஏங்க என்னை பொறுத்தவரையிலே நீ சட்டப்பேரவை விசாரிச்சு பாருங்க. எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்போடு பாசத்தோடு நெருக்கமாக இருக்கிறோம். யாருன்னா அங்க இருக்கிற ஸ்வீப்பர்கள் உட்பட எல்லாத்துக்கூட பாசமா இருக்கிறோம். நான் நீங்க வந்து விசாரிச்சா தெரியும். சட்டமன்ற வளாகத்தில் ஆகட்டும், எல்லாத்தையும், அதாவது மேல முதலமைச்சர் இருந்து எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து மற்ற கட்சியுடைய 234 எம்எல்ஏக்களும் கட்சிக்கே அப்பாற்பட்டு எல்லாத்திலையும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம். அந்த அடிப்படையில முதலமைச்சரையும் பாக்கிறோம், எதிர்கட்சி தலைவரையும் பாக்கிறோம், எல்லா கட்சி தலைவரையும் பாக்கிறோம், பாஜக தலைவரையும் பாக்கிறோம், விசிக தலைவரையும் பாக்கிறோம். எல்லாத்துக்கும் பரஸ்பரம் அன்போடு பாசத்தோடு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். அதுதான் ஏங்க நான் என்ன சொல்றேன், அதற்கான விரிவான செய்திகளை மருத்துவர் ஐயா நீ என்ன கொக்கி போட்டாலும் எங்கிட்ட செய்தி இருக்கிற செய்தி இங்கதான் நிற்கும். அது ஐயா தான் சொல்லுவாரு. நன்றி, வணக்கம். அப்படி நான் சொல்லவே இல்லையே. சரிங்க, இப்ப நான் கேக்குறேன், விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க அவரு வந்து எங்க ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. தலித் மக்களுக்கு ஒரே நாள்ல 7 அம்பேத்கர் சிலையை தமிழகத்தில் திறந்த ஒரு அரசியல் தலைவர் யாரு? தமிழ்நாட்டில் ஒரே நாள்ல 7 அம்பேத்கர் சிலை திறந்தார் யாரு? எங்க ஐயா தான். அருந்ததிய சமுதாயத்துக்கு தனி இடஒதுக்கீடு 3% இடஒதுக்கீடு 3.5 இல்ல 3 இஸ்லாமிய தான் 3 பெற்று தந்தவர் யாரு? எங்க ஐயா. ஆக வன்னியர்களும் தலித் மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் 2 தண்டவாளமாக பார்த்து கொண்டிருப்போர் எங்க ஐயா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யாரு எதிரி? யாருமே எதிரி இல்லை. அதனால நாங்க எதிரியை தான் சமாதானப்படுத்தணும். எங்க அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு எப்படி எதிரின்னு சொல்றீங்க? கிடையவே கிடையாது. அவர் எங்க அண்ணன், எங்க ஐயாவுடைய, அவரும் எங்க ஐயாவுக்கு ஒரு மகன் மாதிரி தான். எங்களை எப்படி பாக்குறாரோ அதே மாதிரி தான் அவரும் பாக்குறாரு. எல்லாத்தையும் அதே மாதிரி தான். வேற என்ன செய்ய? அதிமுகவில் வந்து எடப்பாடி எதிராக செயல்பட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஒண்ணு பாஜக கூட இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அரசியல் எதுவும் நடக்கலாம் அப்படின்னுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். ஐயா தான் சொன்னார்ல, இங்கே தான் சொன்னாரு, நீங்க உங்ககிட்ட பேட்டி கொடுக்கும்போது அரசியல் எதுவும் நடக்கலாம்னாரு. அந்த அரசியல் எதுவும் நடக்கலாங்கிறதுக்கு அந்த ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு காலையில் நடந்திருக்குது. இன்னமும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், 2026 முதலமைச்சர் யார் என்பதை இந்த தைலாபுரம் தோட்டத்திலே தான்
முடிவு செய்யப்படும். எங்களுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அதை அறிவிப்பார். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நிச்சயமாக சொல்லுவாங்க. எல்லாம் ஐயா சொல்லுவாங்க.